சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். புது சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய பிரசங்கங்கள், நிறைய செய்திகள், நிறைய வேத பாடங்கள் எல்லாமே நம்ம கேட்டுட்டு இருக்கிற ரெகுலரான ஒண்ணுதான். ஆனாலும் நாம் இந்த நாளில ஒரு வரிசையாக என்னதான் நடந்தது, இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை ஒரு கோர்வையாக நாம் படிச்சோம்னா அது விளங்கிக் கொள்வதற்கு வசதியா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அல்லது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது இந்த வழியில போ, நீ நல்லா படின்னு சொல்றோம். அது உனக்கு நல்லா இருக்கும், பின்னாடி பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றோம். அதே சமயத்துல எச்சரிப்புகளையும் சொல்லுகிறோம். ரோட்ல கொஞ்சம் கவனமா போப்பா, மற்ற பசங்களோட கொஞ்சம் கவனமா இரு, விளையாடும் போது கீழே விழுந்துருவ, அந்த பக்கம் போகாத, காயமாயிரும் என்று எச்சரிக்கையும் கொடுக்கிறோம். இந்த பைபிள் இந்த இரண்டையும் செய்கிறது. ஒரு பக்கத்துல அழகான ஆலோசனைகளை சொல்லுகிறது, இன்னொரு பக்கத்துல தவறாக போனால் அதற்கு என்ன தண்டனை, அதற்கு என்ன கஷ்டம் வரும் என்பதையும் இந்த பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த 3.5 மணி நேர வகுப்பு எதற்காக அப்படின்னா, நம்ம அவ்வப்பொழுது ஆராதனைகளிலே 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் நம்ம இருக்கிறோம். அதுல ஒரு சப்ஜெக்ட் முழுசையும் கவர் பண்ண முடியாது. நாம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடத்தும் போதும் 3 பேரை 4 பேரை அரை நேர மீட்டிங்காக பேச்சாளர்களாக கூப்பிட்டு விடுகிறோம். அப்ப அவங்களும் 40 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்தை பேச முடியாது. அதனாலதான் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி மக்களோடு பேசணும் என்ற ஆர்வத்தோடு இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதனால இந்த நாளில நம்முடைய கவனங்களை ஒருமுகப்படுத்தி இருப்போம். ஏற்கனவே கேட்டதுதான், ஆனா கோர்வையாக நாம் படிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்றோம். வேற என்னெல்லாம் அவருக்கு பெயர்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு? தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தேவ ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய ஆவியானவர், சத்திய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வார்த்தைகளாலே அவர் விளக்கம் அளிக்கப்படுகிறார். இது உங்களுக்கு வழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உயர்திணையா அக்ரணையா? உயர்திணை என்றால் மனிதன், தேவதூதர்கள், கடவுள். அக்ரணை என்றால் அதற்கு மனிதனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அக்ரணையில நாம் சேர்த்துகின்றோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் என்று உயர்திணையிலே அழைக்கப்படக்கூடியவரா, அது என்று அக்ரணையில அழைக்கப்படக்கூடியவரா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் என்று உயர்திணையிலே அழைக்கப்படுகிறவர். இத நம்ம முதல்ல ஆவி வந்துருச்சுன்றாங்க இல்லையா? வந்துருச்சல்ல, வந்து விட்டார், வந்தார். அவர் அவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர். இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தேவன் என்றும் பைபிள்ல அழைக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். யார் வேகமா பைபிள் வாசிப்பீங்க? பேதுரு அவனை நோக்கி, யாரு நீங்களே வச்சுக்கிறீங்களா? அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். 3வது வசனத்துல பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னாய் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்துல யாரிடத்திலே பொய் சொன்னார் என்று சொல்லுகிறார்? தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே
தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் குமாரனோடும் சேர்த்து சொல்லப்படுகிறார். இதையும் நம்ம பைபிள்ல வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இப்ப இந்த இடத்துல இயேசுவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் குமாரனோடும் இணையாக சேர்த்தே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஞானஸ்நானம் கொடுக்கும்படியா சொன்னார் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல. அப்போ 18வது வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியான கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் யாரோடு சேர்த்து சொல்லப்படுகிறார்? பிதாவோடும் குமாரனோடும் சேர்த்தே சொல்லப்படுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் குமாரனோடும் சேர்த்து சொல்லப்படுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு அடைப்புக்குறியிலே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதுக்கு மேல இருக்கிறதையும் 7ஆம் வசனம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பிதா, வார்த்தை, அவர்களோடு சேர்த்து யாரும் சொல்லப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவரும் சொல்லப்படுகிறார். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒருவராய் இல்ல, எப்படி இருக்காங்க? ஒன்றாய் இருக்கிறார்கள். அது வேற சப்ஜெக்ட், அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அப்போ பிதா குமாரனோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரும் சேர்த்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். அந்த வரிசையில பிதா, குமாரன், அப்புறம் பரிசுத்த ஆவியானவரும் அங்கே வருகிறார். அங்க தேவதூதர்களும் இருக்கிறார்கள். ஆனா யார் அங்கே அவர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்ப ஞானஸ்தானத்திலே பிதாவோடும் குமாரனோடும் இணையாக சொல்லப்படுகிறார். பவுல் எழுதின அத்தனை ஆசீர்வாதங்களிலும் கடைசியா முடிக்கும் பொழுது ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பாரு. அந்த நிருபங்களில் எல்லாம், எல்லா நிருபங்களிலுமே இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படி சொல்லி அந்த குமாரனோடும் இயேசு பிதாவோடும் இணையாக சேர்த்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனா இன்றைய மக்கள் பரிசுத்த ஆவியானவரை தி ஒர்க்கிங் பவர் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வேலை செய்யும் சக்தி. தேவன் ஒரு கட்டளை கொடுத்தால் அதை செய்து முடிக்கிற ஒரு சக்தி என்று சொல்லுகிறார். த ஒர்க்கிங் பவர் ஆஃப் காட் என்று அநேக சபையார்கள், பிற சபையார்கள் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ஆனா இஸ் நாட் ஒர்க்கிங் பவர் ஆஃப் காட், ஹி இஸ் காட். அவர் தேவனுடைய வேலை செய்யும் வல்லமை, வேலை செய்கின்ற ஒரு தேவனுக்காக வேலை செய்கிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று பார்க்கின்றோம். இது வரைக்கும் உங்களுக்கு வழங்கிடுச்சா? அடுத்ததா, இவர் ஆதியிலே இருந்தவரா பாதியிலே வந்தவரா? பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்து இருக்கிறாரா, அவர் இடையிலே வந்தவரா? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், அவசியம் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாரை தவிர இந்த ஊர்ல உலகத்திலே இருக்கின்ற அத்தனை சபையாரும் என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவாக இருந்தார் கடவுள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவாக இருந்தார். அவர் குமாரனாக உலகத்திலே வந்தார். இயேசுவாக, கிறிஸ்துவாக உலகத்திலே வந்தார். அவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்து தன்னை உயிருள்ளவராக காண்பித்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அதற்கு பிறகு அவரே பரிசுத்த ஆவியானவராக வந்தார் என்று சொல்லுகின்றார். அப்ப பழைய ஏற்பாட்டிலே பிதாவாக இருந்தவர் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவாக வந்துவிட்டு திரும்ப போய்
அவரே பரிசுத்த ஆவியானவராக வந்தார் என்ற கோட்பாடுதான் உலகமெங்கும் மற்ற எல்லா சபைகளுக்குள்ளாகவும் இருக்கிற ஒரு கோட்பாடு. ஆனா பைபிள் இதற்கு முற்றிலுமாக முரண்படுகிறது. ஆகவேதான் இந்த கேள்வி கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தவரா, இந்த மாதிரி பாதியிலே வந்தவரா என்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே அப்படிங்கிறது 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடியே அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுவதற்கு முன்னாடி, எவ்வளவு முன்னாடி தெரியல. ஆதியிலே, ஆதின்னா அதுக்கு முன்னாடி என்ற வார்த்தை இல்லை. அந்த முதலிலேயே யார் இருந்தாங்க? பரிசுத்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே பிதாவாகி தேவன் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று இயேசுவானவர், கிறிஸ்து தேவகுமாரன் அல்லது இயேசுவானவர் ஆதியிலேயே இருந்தார் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போல பரிசுத்த ஆவியானவரும் பாதியில வந்தவர் அல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்துலதான் வந்தாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்து இருந்தார். இது உங்களுக்கு விளங்கிடுச்சுங்களா? சரி, அடுத்த கட்டத்துல இவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இவருடைய கிரியைகள் இருந்ததா? சைலண்டா இருந்தாரா? இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் கிரியை செய்தாரா, வேலை செஞ்சாரா, சைலண்டா இருந்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல வேலை செய்தார். எப்படி வேலை செய்தார் என்றால் அவ்வப்பொழுது அவர் வேலை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்பொழுது யாரோ சிலருக்கு கொடுக்கப்பட்டார். அவர்கள் விசுவாசிகளோ விசுவாசம் இல்லாதவர்களோ அது ஒரு கணக்கே இல்லை. விசுவாசித்தவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், தேவ ஆவியானவர். விசுவாசியாதவர்களுக்கும் கூட தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். தற்காலிகமாக கொடுக்கப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக கொடுக்கப்பட்டார். அந்த குறிப்பிட்ட காரியம் முடிந்தவுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மறுபடியும் இதை சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவ்வப்பொழுது கொடுக்கப்பட்டார். எல்லாருக்கும் அல்ல, யாரோ சிலருக்கு கொடுக்கப்பட்டார். சில சமயங்களிலே அவர்கள் விசுவாசிகளாக இல்லாமல் கூட இருந்தார்கள், விசுவாசிகளாகவும் இருந்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த தேவ ஆவியானவர் தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டார். அது முடிந்தவுடனே, அந்த வேலை முடிந்தவுடனே அவரிடத்துல இருந்து ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது உங்களுக்கு விளங்கிடுச்சுங்களா? ஓகே, சில உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையா விளங்குன்னு நினைக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் வேலை நடந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க அப்படி கட்டுங்க, இப்படி கட்டுங்கன்னு தேவன் பல திட்டத்தை கொடுத்தார். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அங்க இருக்கிற வேலையாட்களுக்கு போதுமான ஞானம் இல்லை, போதுமான எக்ஸ்பீரியன்ஸோ, அதை வடிவமைப்பதற்கு தேவையான புத்தியோ இல்லை. இப்ப என்ன செய்யப்பட்டார்? யாத்ரா 31:5வது வசனம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்ப அந்த ஆசரிப்பு கூடார வேலை செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு போதுமான ஞானத்தையும் புத்தியையும் பெறுவதற்கு ஸ்பெஷல் பவர் அவங்க கத்துட்டு வரல. அது ஒரு ஸ்பெஷல் பவரை யார் மூலமாக அவங்களுக்கு கொடுத்தாங்க? தேவ ஆவியானவர் வழியாக அவர்கள் அந்த ஒரு விசேஷ சக்தியை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப இவங்க விசுவாசிகளா விசுவாசியாதவர்களா இதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. சரி, 35ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 33, 34வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி
அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஏபோத் என்று சொல்லக்கூடிய ஆசாரியனுடைய வேலை செய்யணும். இப்படி வேலை செய்யும் பொழுது அங்கே தேவன் சொன்னாரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அவங்களுக்கு போதுமான ஆள் இல்லை. அப்போ தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். அவர்கள் அந்த வேலையை என்ன செஞ்சாங்க? சிறப்பாக செய்து முடித்தார்கள். அடுத்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. கிதியோன் போருக்கு போகணும், அவனுக்கு போதுமான தைரியம் இல்லை. அப்போ தேவ ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் ஊற்றப்படுகிறார். ஊற்றப்பட்டவுடனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த தைரியத்தோடு சேர்ந்து முழு தைரியத்தை பெற்றுக்கொண்டு எக்காலம் மோதி எல்லாரையும் கூட்டிட்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு போனார். அந்த யுத்தத்திலே அவர் என்ன செய்தார்? வெற்றியையும் சம்பாதித்தார். அடுத்து 11ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 29வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அப்போ எப்தா என்ன செய்தார்? யுத்தத்திற்கு புறப்பட்டு போய் இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் செய்து எதிரிகளிடத்துல இருந்து அவர்களை காப்பாற்றினார். அடுத்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். இப்ப இந்த பகுதியில சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் காட்டுக்குள்ளர வனாந்தரத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சிங்கம் அவர் முன்னாடி வந்து நிக்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர்னால அந்த சிங்கத்தை என்ன செய்ய முடியாது? வெற்றி கொள்ள முடியாது. சாதாரண சக்தியினாலே, சாதாரண ஒரு மனிதனாலே சிங்கத்தோடு போராடி தன்னந்தனியாக ஜெயிக்க முடியாது. கையிலே ஒண்ணும் இல்லை. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதுனாலே அவனுக்கு ஒரு விசேஷ வல்லமை கிடைத்தது, பலன் கிடைத்தது. அதனால அவன் என்ன பண்றான்? ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு இதை கிழிச்சு போடுறது மாதிரி அதை இரண்டாக கிழித்து போட்டான். சரி, இப்ப தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் சிங்கத்தை கொன்றான். இப்ப இந்த தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினது தற்காலிகமா. முடிஞ்சோடனே என்னாச்சு அப்படின்னா, முடிந்த உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், இப்ப மறுபடியும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் 30 பேரை கொன்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயல்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. இந்த இடத்துல மறுபடியும் இப்ப நீங்க இந்த ஒரே மனுஷன் தானே, சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரே மனுஷன் முதல்ல ஒரு தடவை இறங்குறார். அப்ப சிங்கத்தை கொன்றான். மறுபடியும் ஒரு தடவை இறங்குறாரு. அப்படின்னா மறுபடியும் இறங்க வரைக்கும் அவர் என்ன ஆனாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த சிங்கத்தை கொல்ற அந்த பர்பஸ்க்காக, அந்த நோக்கத்துக்காக அங்கே தேவ ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டார். சிங்கத்தை கொண்டு முடிச்ச உடனே அந்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? அவங்களோட கண்டினியூவா இல்லை, தொடர்ந்து இருக்கல. மறுபடியும் ஒரு தடவை அவன் மேல் இறங்கினார். 30 பேரை கொண்டு போட்டான். அந்த வேலை முடிஞ்ச உடனே தொடர்ந்து தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருக்கல, எடுத்துக்கொள்ளப்பட்டார். மறுபடியும் ஒரு சமயத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இறங்கினது என்னாச்சு? எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு தானே அர்த்தம். அது அப்போ மறுபடியும் இறங்குகின்றார். 1000 பேரை அவன் கொன்று போட்டான் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். இவங்க எல்லாருமே இன்னும் நிறைய நம்ம படிக்கலாம். சவுலுடைய ஊழியக்காரர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், தாவீது மீது இறங்கினார் என்றெல்லாம் நிறைய வசனங்களை நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம படிக்க முடியும். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களா? எல்லா விஷயங்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருந்தது. அப்போ இந்த உதாரணங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர்
பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்தாரா என்றால் ஆம் இருந்தார். அவர் செயல்படுகிறவராக இருந்தாரா என்றால் செயல்படுகிறவராக இருந்தார். எப்படி செயல்பட்டார்? அவ்வப்பொழுது, தொடர்ந்து இல்ல, அவ்வப்பொழுது யாரோ சிலர் மீது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டார். அந்த குறிப்பிட்ட நோக்கம் நிறைவடைந்த உடனே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பழைய ஏற்பாட்டுல அவர் கொடுக்கப்பட்டார். இப்ப பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வர யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இப்பதான் சொல்றாரு, இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவ ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்பட்டார்? எல்லாருக்கும் அல்ல. இப்போ கடைசியே வர பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி பகுதியில இல்ல, இனிமேல் ஒரு காலம் வரும் கடைசி நாட்கள் என்று. அந்த காலத்திலே மாமிசமான யாவர் மேலும், மனிதர்கள் எல்லார் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். மனிதர்கள் எல்லாரும் என்றால் எல்லா மனுஷர்களும் அல்ல, யூதர்கள், புறஜாதிகள். இதுவரைக்கும் யூதர்கள் மட்டுமே கடவுளுடைய பிள்ளைகளாக கருதப்பட்டார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசுவுக்கு பிறகு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய அந்த நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அங்கே அறிமுகமாகின்றார். இந்த வாக்கு தத்தம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் யாருக்கெல்லாம் இருக்கு? உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூரத்திலிருந்து வரவழைக்கின்ற யாவருக்கும் இந்த வாக்கு தத்தம் உண்டு. எந்த வாக்கு தத்தம்? 38வது வசனத்தில் சொல்றாரு, அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். யாரெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே யாரை பெற்றுக் கொள்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்ப நம்ம படிச்சதுல உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். இந்த பகுதியில எங்குமே பழைய ஏற்பாட்டுல அந்நிய பாஷை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஏன் அப்படின்னா, யோனா மட்டும்தான் நினிவேவில போய் பிரசங்கம் பண்ணார். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற தேசங்களிலே பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா அந்நாட்களிலே இருந்த மொழி அதற்கு தடையா இருக்கல. ஏன்னா அங்க இருந்த, இப்ப பெங்களூர்னு வச்சுக்கலாமே, பெங்களூருக்குள்ள நீங்க போனீங்கன்னா தமிழும் பேசுவாங்க, அவங்களே ஓரளவுக்கு தெலுங்கும் கன்னடம் பேசுவாங்க, கொஞ்சம் பேர் தெலுங்கும் பேசுவாங்க, ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க, அவங்க ஓரளவுக்கு ஹிந்தியும் பேசுவாங்க. அது மாதிரி அந்த பிராந்திய பகுதியில, அந்த பகுதியில இருந்த மக்கள் அன்றைக்கு இருந்த லத்தீன் மொழியை அவர்கள் பெரும்பாலும் பேசினார்கள். அன்றைக்கு இருந்த கிரேக்க மொழியை பெரும்பாலும் பேசினார்கள். அவர்களுடைய தாய்மொழியாகிய எபிரேய மொழியை பேசினார்கள். நடைமுறையிலே அன்றைக்கு அராமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி, அதான் இயேசுவாலே பேசப்பட்ட மொழி என்று சொல்லப்படுகிறது. அதையும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசினாங்க. அப்போ ஒரு ஸ்பெஷல் பவர் யாருக்கும் தேவையில்லை. இவர் போனா, இப்போ தாமஸ் போனா, அமெரிக்காவுக்கு போனா, அமெரிக்காவில் என்ன பேச முடியும்? ஆங்கிலத்துல பேசிட முடியும். ஒரு டெல்லிக்கு போனா அங்க இருக்கிறவங்களோட ஆங்கிலத்துல பேசிட முடியும். இதுக்கு ஸ்பெஷல் பவர் வேணுமா? அவர் ஏற்கனவே கற்றுக்கொண்டதே போதுமா? கற்றுக்கொண்டதே போதும். ஆனா அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஸ்தேவான் தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்றால், அவருக்கு இந்திய மொழிகள், இந்தியாவே எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுதான் வந்திருக்கணும். அதுல இந்திய மொழிகளை அவர்களுக்கு தெரிந்திருப்பதற்கு என்ன இல்லை?
வாய்ப்பில்லை. ஆனால் அவங்க இங்க வந்து எபிரேய மொழியை பேசி இத்தனை பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்களா? வாய்ப்பில்லை. அப்போ பழைய ஏற்பாட்டிலே அந்நிய பாஷை என்பது அவசியம் இல்லாமல் இருந்தது. காரணம், பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு இஸ்ரவேலர்களோடு மட்டுமே இருந்தது. மற்றவர்கள் எல்லாம் யாராக கருதப்பட்டார்கள்? புறஜாதியர்களாக கருதப்பட்டார்கள். என்ன புறஜாதிகள்? பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். என்ன பிரமாணம்? தேவனுடைய கற்பனையை பெற்றுக்கொள்ளாத புறஜாதிகள் என்று அவர்கள் கருதப்பட்டார்கள். அதனால அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தேவைப்படல. இயேசு அன்னை பாஷை பேசினார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல. காரணம், இயேசுனுடைய ஊழியமும் எதுக்குள்ளதான் இருந்தது? அந்த பலஸ்தீனா தேசத்துக்குள்ளதான் பெரும்பாலும் இருந்தது. கொஞ்சம் 1-2 இடத்துல கொஞ்சம் கிராஸ் பண்றாரு பார்டரை. ஆனாலும் அந்த பார்டருக்குள்ளதான் அவருடைய ஊழியங்கள் என்ன செய்தது இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். ஆகே பழைய பாட்டினுடைய பரிசுத்த ஆவியானவரை பற்றி மறுபடியும் இதுவரைக்கும் படிச்சதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆதியில இருந்தவரா பாதியில வந்தவரா? ஆதியில இருந்தவர். தேவன் என்று சொல்லப்படுகிறார். பிதாவோடும் குமாரனோடும் இணையாக சொல்லப்படுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தற்காலிகமாக அவ்வப்போது யாரோ சிலர் மீது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டார். நோக்கம் முடிந்ததும் அவர் அவர்களிடத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது உங்களுக்கு வழங்கியிருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை புதிய ஏற்பாட்டில யார் அறிமுகப்படுத்துறாங்க? இயேசு பரிசுத்த ஆவியானவரை புதிய ஏற்பாட்டில தன்னுடைய கடைசி நாட்களில அறிமுகப்படுத்துகிறார். அதிகமா அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ஆனாலும் கடைசி நாட்களில அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு அடிப்படையான நோக்கம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை இயேசு யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரங்களிலே அவர் தெளிவாக சொல்லுகிறார். இப்போ 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி எதற்காக கொடுக்கப்பட போகிறார் என்பதை விளக்கமாக சொல்லுகிறார். வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இப்ப இயேசு சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இயேசு எங்க இருந்தாரு? பூமியில இருந்தாரு. பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்ப இந்த பகுதியில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். எப்படி கொடுக்கப்படுகிறார்? என்றென்றும். அப்புறம் தேற்றவாளனாக கொடுக்கப்படுகிறார். சரிங்களா? என்றென்றும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். அவர் யாராக இருக்கும்படியாக கொடுக்கப்படுவார்? தேற்றவாளனாக இருக்கும்படியாக கொடுக்கப்படுவார். 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்போ நினைப்பூட்டுவாராச்சுங்களா? அடுத்த இன்னொரு வசனத்தையும் நம்ம படிக்கலாம். 26வது வசனம், 14, 26 நம்ம படிச்சிட்டோம். 16:8 வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து பேசுவாரு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். இப்போ இதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை யார் சொன்னது? யாரு? இயேசு சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப இது எல்லாமே யாரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள். சொன்னது யாரு? இயேசு சொல்லுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட போகிறார் என்பதை இந்த இடத்துல சொல்றாரு. அவர் வந்து எதுக்காக கொடுக்கப்பட போகிறார்னு சொல்றாரு?
என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக அவர் கொடுக்கப்படுகிறார். என்றென்றைக்கும் இருப்பார். இப்ப இதுவரைக்கும் என்றென்றைக்கும் இல்ல, தற்காலிகமா இருந்துட்டு போயிட்டார். இனிமேல் கொடுக்கப்பட போகிறவர், மாமிசமான யாவருக்கும் கொடுக்கப்பட போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார். யாராக இருப்பார்? தேற்றரவாளனாக என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருப்பார். இப்ப இது ஒரு பகுதியில சொல்றார். அடுத்த பகுதியில சொல்லும் பொழுது, அவர் உங்களுக்கு நான் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார், போதிப்பார். நான் இதுவரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? வந்து நினைப்பூட்டுவார். அப்புறம் அதை உங்களுக்கு அவர் போதிப்பார் என்று சொல்லுகிறார். அடுத்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இது இதோட சேர்ந்து வந்துருது. அடுத்து சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார் என்றும் அங்கே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். இப்போ யோசித்து பார்ப்போம். எப்போதும் எல்லாவற்றையும் போதிக்கணும், எல்லாவற்றையும் நினைப்பூட்டணும். ஏன் இப்படி ஒரு கேள்வியை நம்ம அந்த இடத்துல நம்ம கேட்டு பார்த்தா, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் போதிப்பார். எந்த எல்லாவற்றையும்? நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு போதிப்பார். நான் இந்த 3.5 வருஷமா உங்களிடத்துல என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். ஏன்? அவங்களுக்கு மறந்து போகக்கூடியவர்கள். நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? குழம்பு. அவரு இவ்வளவுதான் மனுஷனுடைய ஞாபக சக்தி. போன வாரம் என்ன சாப்பிட்டீங்கன்னா, ஏதாவது வேதியாக இருந்தா, வயிற்று வலி வந்திருந்தா தெரியும், இதை சாப்பிட்டதுனால எனக்கு வந்ததுன்னு. இல்லைன்னா நமக்கு என்ன செய்ய போறதில்ல, தெரிய போறதில்லை. இப்போ அந்த சீசர்களும் அப்படித்தான் 3.5 வருஷம் கூடவே தான் இருந்தாங்க. இயேசு நான் மரிப்பேன், உயிரோட எழுந்திருப்பேன் எத்தனை தடவை அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனாலும் உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் அந்த இயேசு அவங்களோட தான் நடந்து வர்றாரு. கொஞ்சம் டல் இருட்டுன்னு வச்சுக்கலாம், ஆனாலும் அவங்களோட தான் நடந்து வர்றாரு. இவங்க 2 பேரும் எம்மாவூருக்கு போகிற சீசர்கள் 2 பேரும் யார் கூட தான் பேசிட்டு போறாங்க? அவங்க கூட தான் பேசிட்டு போறாங்க. ஆனா என்னதான் பேசிட்டு போறாங்க? இப்படி ஒருத்தர் இருந்தாருப்பா, ஏன்னா அவரு பெரிய ராஜாவாவாரு, அப்படி ஆவார், இப்படி ஆவார் நாங்கெல்லாம் நினைச்சோம். திடீர்னு அவர் செத்து போயிட்டார். மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னதை என்ன பண்ணிட்டாங்க? டோட்டலா மறந்துட்டாங்க. இப்போ இதற்கு இவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? நினைப்பூட்டுதல் தேவைப்பட்டது. அப்பதானே அது எதற்காக நினைப்பூட்டுதல் தேவைப்பட்டது? போதிப்பதற்காக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்ப அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். பலன் அடைஞ்சு என்னவா இருப்பீர்கள்? நிறைய சாப்பிடுவீங்களா? யார்கிட்டயாவது சண்டைக்கு போவீங்கன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் அதை சொல்றாரு? மறுதலித்த பேதுருவை வைத்துக் கொண்டு, இயேசுவை பிடிச்ச உடனேயே இவர் யாருன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது என்று சொன்ன அந்த பேதுரு போன்ற பயந்தவர்கள் இயேசுவை பிடித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போய் விட்டார்கள். கடைசியில யோவான் கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா பிடிச்ச உடனே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட பயந்த அந்த மனிதர்கள் என்ன செய்ய முடியாது? போய் இயேசுனுடைய உபதேசத்தை சொல்ல முடியாது. நீங்கள் சகல ஜாதிகள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள்னு சொன்னார். இப்ப பிரசங்கம் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? என்ன பிரசங்கம் பண்ணணும்? அந்த பிரசங்கம் பண்றதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். இப்ப என்ன பிரசங்கம் பண்றது? நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார், உங்களுக்கு அவர் போதிப்பார். நீங்க அதை என்ன செய்யுங்க? மற்றவங்களுக்கு போதிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் என்ன ஆவீங்க? பலன் அடைவீர்கள். அடைஞ்சாங்களா இல்லையா? பேதுரு 11 கூட 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்களை எழுந்து நின்று என்ன பண்ணாரு? நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்தவமாக மாற்றினார். யாரையே கொலையாளிகள் என்று நேரடியாக குற்றம் சாட்டுறாரு?
அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களை நீங்க தான்ப்பா இயேசுவை, குற்றமற்ற ஒருவரை, குற்றம் செய்யாத ஒருவரை கொலை பண்ணிட்டீங்கன்னு கொலை குற்றத்தையே அவங்க மேல என்ன செய்யறாரு, சாட்டுகிறார். அப்படின்னா எவ்வளவு தைரியம்! அவங்கள பார்த்த உடனே ஓடி போன அளவுக்கு இருந்தவர்கள் எழுந்து நின்று அவர்களே நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே போல்டாக பேசுகிறார்கள் என்றால் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுனாலே வந்த ஒரு தைரியம். சரி, இப்போ இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கம் அவர்கள் போதிப்பதற்கு என்ன தேவைப்பட்டது? தைரியம் தேவைப்பட்டது. இப்ப போதிக்கப்பட்டது எதுக்காக போதிக்கப்படணும்? போதிக்கப்பட்டதை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினார்கள். பேதுரு இப்படி சொன்னதை அவங்க கேட்ட உடனே, ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி இயேசுவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப இந்த போதனையை கேட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப போதனை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? அவர்களுக்கு கீழ்ப்படிதலிலே கொண்டு போய் நிறுத்தினது. சரி, இவங்க செத்து போயிட்டாங்கன்னா, யார் செத்து போயிட்டா? இப்ப போதித்து கொண்டிருந்த இந்த அப்போஸ்தலர்கள் செத்து போயிட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதோடு கூட என்ன ஆயிருக்கும்? முடிஞ்சிருக்கும். அதோடு கூட செய்திகள் என்ன ஆகும்? அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. ஆக அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்முடைய எண்ணங்கள் போகணும் அப்படின்னா, நம்முடைய போதனைகள் போகணும்னா அவைகள் என்ன செய்யப்படணும்? எழுதப்பட வேண்டும். ஆக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் இயேசுடைய உபதேசங்கள் எல்லாவும் அவங்களுக்கு என்ன வந்தது? ஞாபகத்திலே வந்தது. ஞாபகத்திலே வந்தவைகளை அவர்கள் என்ன செஞ்சாங்க? தைரியமாய் பிரசங்கம் செய்தார்கள். பிரசங்கம் பண்ணினதை என்ன செய்தார்கள்? எழுதி வைத்தார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31வது வசனம். 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் தன்னுடைய புஸ்தகத்துல கடைசி பகுதியில அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? இதெல்லாமே எழுதப்பட்டிருக்குது. எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் இதை படித்து விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு எப்படி அந்த செய்திகள் வெளியே போச்சு பாருங்க. இயேசுவிடத்துல இருந்து அப்போஸ்தலர்களிடத்துல இருந்து என்னவாச்சு? புத்தகமாக எழுதப்பட்ட ஒன்றாக என்னாச்சு? அது கடந்து கொண்டே வந்தது. இப்ப எழுதப்படலைன்னா என்ன இருக்கும்? மறைந்து போயிருக்கும், அல்லது நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும். இப்போ ஒரு செய்தியை இளவரசங்கிட்ட சொல்லி அடுத்து இப்படியே ஒரு காதலி சொல்ல சொன்னா கடைசியில போகும்போது எப்படி வரும்? நம்ம மக்கள் சொல்றாங்க இல்லையா, கருப்பா வாந்தி பண்ணானுங்கிறது ஒரு 10 பேருக்கு அப்புறம் என்னவாச்சு? காக்கா காக்காயா வாந்தி பண்ணாம அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்படி போயிடும். அதனால பரிசுத்த ஆவி தேவனுடைய திட்டம் இவைகள் போதிக்கப்படணும். போதிக்கப்பட்டவைகள் என்ன செய்யப்படணும்? எழுதப்படணும். அப்பதான் அது என்ன ஆகும்? காலாகாலத்துக்கு அது என்ன கண்டினியூவா போகும். சரி, எதுக்காக எழுதப்படணும்? அதை படிக்கிறவங்க விசுவாசவங்க என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதானே கிறிஸ்தவங்களுடைய நோக்கம். ஒண்ணு நீங்கள் விசுவாசிகளாய், நம்ம விசுவாசிகளாய் இருக்கணும். எதற்காக? நாளைக்கு சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காகவா? நாளைக்கு எனக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க, எருமை வாங்கி கொடுப்பாங்கிறதுக்காகவா? இல்ல, நம்ம பரலோகத்துக்கு போவோம். இப்ப இந்த பரலோகத்துக்கு போறதா நம்முடைய பிரைமரி ரீசன். மற்றதெல்லாம் அடுத்தது. நம்முடைய அடிப்படை நோக்கம் பரலோகத்துக்கு போகணும். இந்த பரலோகத்துக்கு போவதற்கு தேவையானவைகள் எல்லாம் எங்கேயே இருக்கு? இந்த எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய இருக்குது, ஆனா இதே போதும். அப்படித்தானே அவர் சொல்றாரு. அவர் இதிலே சொல்லப்படாத அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக செய்தார். நான் ஏன் இதெல்லாம் எழுதல? எழுதிட்டே இருந்தா புத்தகமே கொள்ளாது. இதே போதும் நீங்கள் விசுவாசிப்பதற்கு மட்டும் போதுமா? நீங்கள் பரலோகத்துக்கு போறதுக்கே இது போதுமா? பரலோகத்துக்கு போறதுக்கே இதுவே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுல என்றால் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று
நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன செய்ய வேண்டாம், நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். எந்த அளவுக்கு இவைகள் எழுதப்பட்டது, அப்படியே புத்தகமாக எழுதப்பட்டதற்கு மேல நீங்க யோசிக்க கூட வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இதுக்கு மேல யோசிச்சு கூட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறது. இதுக்கு மேல நீங்க யோசிக்க கூட ஒன்னும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முழுமையாக எழுதப்பட்டது. இப்படி எழுதப்பட்டது என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அப்போஸ்தலர் 21:25, 1 யோவான் 2:14, இப்படி நிறைய வசனங்களில எழுதப்பட்டது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ எழுதப்பட்டது பூரணமாய் எழுதப்பட்டதா, அரைகுறையாய் எழுதப்பட்டதா என்றால் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம வாசிக்கலாம். யாக்கோப்பு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். அப்ப சுயாதீன பிரமாணம்ங்கிறது யாரு, எந்த பிரமாணம்? இயேசுவினுடைய பிரமாணம். இன்னொரு வார்த்தையில புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு பூரணமானதா, குறையானதா? பூரணமானது. பூரணமானதுன்னா என்ன அர்த்தம்? முழுமையானது. முழுமையானதுன்னா போதுமானது, முழுமையானது என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில, கலாத்தியர் 1:6-8, வேறு சுவிசேஷம் இல்ல. மேலே வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னாலும், நாங்களே வந்து சொன்னாலும், அல்லது வேறு யாராயிலும் சொன்னாலும். வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-7. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வேறொரு சுவிசேஷம் இல்லை, இது ஒண்ணுதான் சுவிசேஷம். அடுத்து அதையே வாசம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்கள் அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். வேறொரு சுவிசேஷங்கிறது இல்ல. வேறொன்னுன்னா அப்ப இருக்கிறது எது? அது எழுதப்பட்ட, நான் எங்களால் போதிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துக்கு அப்புறம் வேற இல்லை. யாரு போதித்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். முதல்ல தங்களையே சொல்றார், நாங்களாவது. என்ன, எந்த அளவுல நாங்களாவதுன்னா என்ன அர்த்தம்? இத்தனை வருஷமா தாமஸ் பிரதர் வந்து கிறிஸ்துவின் சபையில ஊழியக்காரரா இருக்கார். நாளைக்கு வந்து ஒரு சபைக்காரங்க வந்து, என்னப்பா கஷ்டத்திலேயே இருக்கிற, ஒரு கார் கூட வாங்கல, ஒரு நல்ல பைக் கூட இல்ல, நல்ல வீடு கூட இல்ல, சரி வா எங்க சபைக்கு வந்துரு, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் உனக்கு மாசம் சம்பளம் கொடுக்குறேன், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. மனுஷனுக்கு கொஞ்சம் இவர் போக மாட்டாரு. போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கல்ல. அதுதான் சொல்றாரு, நாங்களே இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம், நாளைக்கு நீதாப்பா ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு வானத்திலிருந்து தேவதூதனே நேரடியாக வந்து வேறொரு விஷயத்தை சொன்னாலும், அப்ப எவ்வளவு தூரத்தை கொண்டு போறாரு. தன்னையும் உள்ளே நிறுத்தி, இதை விட யாரு பெருசு உலகத்துல? அமெரிக்க ஜனாதிபதி விட பெருசு என்ன? இல்ல. அப்ப வானத்திலிருந்து வருகிற தூதன் அதை விட பெருசுங்கிறது யாரு நம்ம சொல்ல முடியும்? அப்படியே வந்து வேறொரு சுவிசேஷத்தை சொன்னால் அது கூட என்னதான்? சாபத்திற்குரியதுதான் என்று சொல்லுகின்றார். வெளிப்படுத்தல் 22:18-20 கடைசி பகுதியில, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல கூட்டுகிற அளவுக்கு நிறையாவும் இல்லை, குறைக்க ஊற்று கொடுக்கிற அளவுக்கு எடுத்து போடுகிற அளவுக்கு நிறைவாகவும் இல்லை, கூட்டுகிற அளவுக்கு இதுல என்ன இல்லை, குறைவாகவும் இல்லை. ஒரு டம்ளர்ல நம்ம என்ன செய்ய முடியும்? தண்ணியை ஊத்தணும்னு சொல்லிச்சுன்னா, இவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு மேல ஊத்தலாம். நுரையோட சேர்ந்து இவ்வளவு இருந்துச்சுன்னா இதை என்ன செஞ்சிடலாம்? எடுத்து போடலாம். இது வேஸ்ட் அப்படின்னு எடுத்து போடலாம். ஆனா கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, ஊத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ கொடுக்கப்பட்ட, எழுதப்பட்ட, பிரசங்கிக்கப்பட்ட வேத வாக்கியம் முழுமையானதா அரைகுறையானதா? முழுமையானது அப்படிங்கிறது நம்ம வரும். இப்ப முழுமையானது எதற்காக எழுதப்படணும் அப்படின்னா, அப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்விப்படுறதுனால, கேள்வின்னா கேள்வி கேட்கறதுனால அல்ல, கேள்விப்படுறதுனால. எதை கேள்விப்படுறதுனால? தேவ வசனத்தை கேள்விப்படுகிறதுனால. அப்ப வேத வசனம் எங்க இருக்கு? இயேசுவினாலே பிரசங்கிக்கப்பட்டது, அப்போஸ்தலர்களால என்ன செய்யப்பட்டது? பிரசங்கிக்கப்பட்டது. இதெல்லாம் இப்ப இல்லை. இப்ப இருக்கிறது எது மட்டும்தான்? எழுதப்பட்ட வசனம். இப்ப எழுதப்பட்ட வசனம் பூரணமானதா? பூரணமானது. குறை அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கொடுக்கப்பட்டது? இதை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த வசனத்தை படிச்சா இந்த வசனம் உங்களுக்கு எதை கொடுக்கும்? விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் எதை கொடுக்கும்? மனம் திரும்புதலை கொடுக்கும். மனம் திரும்புதல் எதை கொடுக்கும்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தலை கொடுக்கும். அறிக்கை செய்தல் எதை கொடுக்கும்? ஞானஸ்நானத்தை கொடுக்கும். ஞானஸ்நானம் எதை கொடுக்கும்? கிறிஸ்தவ வளர்ச்சியை கொடுக்கும். கிறிஸ்தவ வளர்ச்சி எதை கொடுக்கும்? ஆவியின் கனிகளை கொடுக்கும். ஆவியின் கனிகள் எதை கொடுக்கும்? அப்படியே வளர்ந்துட்டு போனா பரலோகத்தை கொடுக்கும். அப்ப பரலோகத்துக்கு போவதற்கு அடிப்படையான விஷயம் விசுவாசம். இந்த விசுவாசம் எதன் வழியாக வருகிறது? இந்த எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை கேள்விப்படுவதன் வழியாக வருகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலையை பெறுவீர்கள். அப்ப மெய்யான விடுதலை வேணும்னா, உண்மையான விடுதலை வேணும்னா எதன் வழியாகத்தான் நம்ம விடுதலை பெற முடியும்? சத்தியத்தின் வழியாகத்தான் விடுதலை பெற முடியும். சத்தியம் எங்கே இருக்கிறது? எழுதப்பட்ட வசனங்கள் அடங்கிய புத்தகத்திலே இருக்கிறது. அந்த புதிய இயேசுடைய உபதேசத்திலே இருக்கிறது. அந்த உபதேசத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? பாவத்திலே இருந்து விடுதலை பெறுவோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17வது வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இப்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை எதற்கெல்லாம் பிரயோஜனமாயிருக்கு? இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை யார் மூலமாய் உபதேசிக்கப்பட்டது? இயேசுவின் மூலமாக. இயேசுவினிருந்து யார்கிட்ட வந்தது? அப்போஸ்தலர்கிட்ட வந்தது. அப்போஸ்தலர்கிட்ட வந்து எங்க போச்சது? புஸ்தக வடிவிலே, எழுத்து வடிவிலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுக்கப்பட்டது? எதற்காக கொடுக்கப்பட்டது? தேவ வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளப்பட்டது? உபதேசம் பண்ணுவதற்கு எது போதுமானது? இந்த வசனமே போதுமானது. நீதியை போதிப்பதற்கு எதுவே போதுமானது? வேற நீதி போதனை கதைகள் தேவையில்லை. இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களே நீதியை போதிப்பதற்கு போதும். ஒருத்தனை கடிந்து கொள்ளுவதற்கு, ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை கடிஞ்சுக்கணுமா? எதுவே போதும். இந்த வசனத்தின் வழியாகவே அவனுக்கு என்ன செய்யலாம்? கடிந்து கொள்ளலாம். ஒருவன் வளர்ச்சி அடையணும், கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைவதற்கு மற்ற கதைகளை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பைபிள் இருக்கிற வசனங்களே ஒருவன் வளர்ச்சி அடைவதற்கு என்னவான இருக்கு?
போதுமானதாக இருக்கு. உபதேசிப்பதற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் எல்லாவற்றுக்கும் எதுவே பிரயோஜனமா இருக்கு? இந்த வேத வசனமே பிரயோஜனமாய் இருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார்? எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டார். அப்படி கொடுக்கப்பட்ட பொழுது என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படியாக, தேற்றரவாளனாக, எல்லாவற்றையும் போதிக்கும்படியாக, நினைப்பூட்டும்படியாக, நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கடிந்து கொள்ளும்படியாக இவர் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ என்னென்றைக்கும் உங்களோட இருக்கும்படியாக, தேற்றரவாளனாக இருக்கும்படியாக, இந்த ரெண்டை விட்டுட்டா மீதி எல்லாமே நடந்ததா? நடந்தது. எல்லாவற்றையும் அவர் யாருக்கு போதித்தார்? நினைப்பூட்டினார். அப்போஸ்தலர்களுக்கு நினைப்பூட்டினார். அப்போஸ்தலருக்கு நினைப்பூட்டப்பட்டவைகள் என்ன செய்யப்பட்டது? போதிக்கப்பட்டது. போதிக்கப்பட்டவைகள் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. எழுதப்பட்டவைகள் என்ன செய்யப்பட்டது? நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீல் வச்சிருக்கா? இதுக்கு மேல யோசிக்காத, இதுக்கு மேல கூட்டாத, இதற்கு மேல குறைக்காத. தேவ தூதனானாலும் அவனுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவடைஞ்சிருச்சா இல்லையா? இந்த ரெண்டை தவிர மீதி எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சா? எல்லாவற்றையும் போதிச்சுட்டாரு, நினைப்பூட்டிட்டாரு. எதுக்காக நினைப்பூட்டினாரு? மறந்து போயிருப்பாங்க, நினைப்பூட்டினாரு. எதற்காக நினைப்பூட்டினார்? அவங்க பிரசங்கம் பண்றதுக்காக. எதற்காக பிரசங்கம் பண்ணப்பட்டவைகள் என்ன செய்யப்பட்டது? அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அப்ப அடுத்த கட்டம் போய் அவைகள் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டாயிற்று. இப்போ அந்த பணி மறுபடியும் யாருக்காவது போதிக்கணுமா, நினைப்பூட்டணுமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக யாருக்காவது போதிக்கணுமா? இல்ல. அவருடைய போதனைகள் எங்கே இருக்கிறது? புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அவருடைய போதனைகளை யாராவது இன்னைக்கு நினைப்பூட்டணுமா? நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருக்கிறது? புதிய ஏற்பாட்டிலே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் வந்து கண்டித்து உணர்த்தணுமா? தேவையில்லை. ஏன்னா அவைகள் எல்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இந்த புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பழைய பாடல், என்னோட வயசுக்கு மேலான ஒரு பாட்டு. அன்னைக்கே அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். அப்படி அவருடைய கற்பனையில அவர் எப்படி ஒரு கவிஞன் போறாருன்னு பாருங்க. பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். இந்த ஏக்கத்தோடு அவர் போறார் பாருங்க. ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைக்கடலில் நாடி அயர்ந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நான் அழுது பாடினேனே. இயேசுவை நாம் எங்கே காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனியின் மேல் வீசிடும் காற்றே நீ, கர்த்தன் இயேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ. எங்கெல்லாம் இயேசுவை நான் காண முடியுமா? நான் அதை வரியில படிச்சிருக்கலாம். ஏன் பாடுன்னா இன்னும் கொஞ்சம் அது உங்க மனசுல பதியுங்கிறதுக்காக. பனி படர்ந்த மலையின் மேல் என்னால பார்க்க முடியல,
கனி நிறைந்த சோலையின் நடுவே போய் தேடினேன், என்னுடைய கண்களுக்கு தெரியல. ஓடுகின்ற நதிகள் எல்லாம் தேடினேன், இல்ல. கடல்ல போய் தேடினேன், அங்கேயும் இயேசுவை நான் பார்க்க முடியல. வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்கள், இவ்வளவு உயரத்துல மேகம் இருக்கே, அங்கிருந்து எங்காவது இயேசுவை பார்த்தியா, எங்காவது இருக்காரா அப்படின்னு நான் அங்க கேட்டு பார்த்தேன். அவங்களும் நான் பார்க்கலன்ட்டாங்க. உலகம் முழுசும் அடிச்சுட்டு வருதே காத்து, எங்காவது இயேசு இருந்ததை பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் இல்லன்ட்டாங்க. கடைசியில என்ன பண்றாரு பாருங்க. கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாயென்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தன் இயேசு நின்றார். இது நம்ம எழுதின பாட்டு இல்ல. அன்றைக்கு யாரோ 80 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதின பாட்டுல எங்கோ இயேசுவை பார்க்க முடியாது. இப்போ எங்க பார்க்கலாம்? திருமறையின் முன்பாக, பைபிள் முன்னாட மண்டியிட்டு கண்ணை திறந்து பாருங்க. அதிலே நீங்கள் யாரை பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம். அவருடைய உபதேசத்தை நீங்கள் எங்கே கேட்கலாம்? அவர் பேசுறத இந்த பைபிள்ல கேட்கலாம்னு ஒருத்தர் எழுதி வச்சார். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு அதை நம்புறோம்? அதுவும் சாதாரண மக்கள் எழுதின அந்த விஷயங்கள் தான். இப்போ இவைகளோடு நாம் இந்த செஷன்ல நிறுத்திட்டு நாம மறுபடியும் தொடர்ந்து செல்லுவோம். இப்ப இதுவரைக்கும் படிச்சதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி விடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் என்று சொல்லப்படுகிறார். தேவனோடும் குமாரனோடும் சேர்த்து சொல்லப்படுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்தாரா என்றால் ஆம், ஆதியிலே இருந்து அவர் இருந்தார். செயல்படுகிறவராக இருந்தாரா என்றால் செயல்படுகிறவராக இருந்தார். அவ்வப்பொழுது யாரோ சிலர் மீது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டார். அந்த நோக்கம் நிறைவேறின உடனே அவர் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கப்புறம் தீர்க்கதரிசி சொல்றாரு, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி, அப்படி பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார்? எல்லாவற்றையும் போதிப்பதற்காக, இயேசுனுடைய உபதேசத்தை நினைப்பூட்டுவதற்காக. ஏன் நினைப்பூட்ட வேண்டியதா இருந்தது? அதை அவர்கள் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு. போதிக்கப்பட்டவைகள் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. முழுமையாக எழுதப்பட்டதா? முழுமையாக எழுதப்பட்டது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய இந்த பகுதி நோக்கங்கள் எல்லாம் நிறைவடைந்துருச்சா இல்லையா? நிறைவடைந்தது. அப்படியானால் இந்த செக்ஷன் என்ன இல்ல, தேவையில்லை இல்லையா? இந்த 2 தான் இருக்கு. என்னென்றைக்கும் நம்முடைய கூட இருக்கும்படியாக. எதற்காக? தேற்றரவாளனாக தொடர்ந்து நாம் படிப்போம்.